மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்கிறோம், அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பு பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார்கள். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடும்பு பிடியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதனால் என்ன பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிடர் கழகம் திமுக கழகம் என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை, சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்டப்பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான், ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை கால உதறிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் கையை கால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டுக்கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவர்கிட்ட தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான், என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. உயிரோடு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்கிட்ட முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்தில் வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால் அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும்
அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் பிரபாகரனை எப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. நீங்கள்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது. எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் நீ என்ன சாதித்து விட்டாய்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க. விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. ஜனநாயக படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சி பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.